ஹலோ வணக்கம். உங்கள் அனைவரையும் ஒரு அடிமையான காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி என்ன முடியும் திரும்ப நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு குட்டி கதையை சொல்லி கதையை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஒரு குரு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அப்போ ஒரு வாடிய முகத்தோடு ஒருத்தர் குருவை பார்க்க வந்திருக்கிறார். அப்போ குரு கேட்டிருக்கிறார், என்ன உன்னுடைய முகம் ரொம்பவும் சோகமாக இருக்கிறது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதுக்கு அந்த மனிதன் சொன்னான்னா, குருவே, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச என்னுடைய நண்பனை நான் திட்டிவிட்டேன். நிறைய அவனை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் அவனை திட்டிவிட்டேன், காயப்படுத்தி விட்டேன். அதை நினைத்து எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கிறது குருவே. அதில் இருந்து அவன் விடுபட முடியாமல் இருக்கிறான். அந்த கவலைகளை அவன் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறான். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ குரு சொன்னாராம், சரி, நீ போய் ஒரு மூட்டை பஞ்சு மூட்டை, ஒரு மூட்டையை வாங்கி கொண்டு போய் அது உயரமான இடத்துலேருந்து கொட்டு. அதுக்கு பிறகு அது பறந்து போன பிறகு அந்த பஞ்செல்லாம் சேகரித்து திரும்பவும் அது ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு திரும்பவும் என்னை பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். இவரும் போயிருக்கிறார். 1 மணித்தியாலம் ஆயிட்டது. அந்த 1 மணித்தியாலத்துக்கு பிறகு மீண்டும் அந்த குருவை பார்க்க வந்திருக்கிறார். குருவே, எல்லாமே பறந்து போயிட்டு, என்னால் அதை எடுத்து திரும்ப மூட்டை கட்ட முடியல, எல்லாமே பறந்து போயிட்டு குருவே அப்படின்னு சொல்லி. அப்போ குரு சொன்னாராம், பாத்தியா, அந்த பஞ்செல்லாம் எப்படி பறந்து போய் அதை நீ உனக்கு எடுக்க முடியாமல் போச்சோ, அதே மாதிரி தான் நாங்கள் இன்னொருத்தரை பார்த்து விடுற வார்த்தைகள் சில நேரம் நாங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு பிடித்த உறவாக இருக்கட்டும், நாங்கள் சில நேரம் சில வார்த்தைகளை நாங்கள் சொல்லிடுவோம். ஆனாலும் அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டது தான், அதை திரும்ப நாங்கள் எடுக்க முடியாது. ஆகவே அந்த மாதிரியான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்கும் போது ரொம்பவும் கவனமாக நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்படிதான் வாழ்க்கையிலே சில நேரம் நாங்கள் சில நண்பர்களை காயப்படுத்தியிருக்கலாம், சில உறவுகளை காயப்படுத்தியிருக்கலாம், சில நேரம் தெரியாமல் நாங்கள் பேசியிருக்கலாம். இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அப்படி பேசியிருந்தால் நிச்சயமாக அவங்கள்ட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரி நான் இனி பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் காகிதத்தில் எழுதிட்டு நாங்கள் உடனே அழிச்சிடலாம். ஆனால் இந்த வார்த்தை நாவினால் சுட்டவடு அது போகாது, அதை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான். அப்படியே நாங்கள் பேசுகிறதுக்கு முதல் யோசித்து கவனமாக நாங்கள் பேசுவோம். நன்றி.